ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு டாப் 5 சோர்சஸ் என் ப்ரிப்ரேஷனை ரொம்ப எஃபெக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 5 முக்கியமான சோர்சஸ் என்னென்னலாம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே வச்சுப்போம். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புக்ஸ். ஸோ இந்த புக்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, என்சிஆர்டி சிபிஎஸ்சி புக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்சிஆர்டி புக்ஸ் போகலாமா, இல்லை நான் எஸ்சிஆர்டி புக்ஸ் படிச்சிருக்கேன் அதுவே போதுமான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். ஸோ என்சிஆர்டியோ சரி எஸ்சிஆர்டி சரி நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணால் படிக்கலாம். பட் ஒரு சில டாபிக்ஸ் நமக்கு மிஸ்மேட்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா எஸ்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஒரு டாபிக் 10th வரைக்கும் இருக்காது, 11th தான் கிராவிடேஷன் இருக்கும். அப்போ அது என்சிஆர்டியில் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை என்சிஆர்டியில் பீரியாடிக் டேபிள்ஸ் வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு மாற்றிட்டாங்க, பட் பீரியாடிக் டேபிள்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வருது, அது நம்ம எஸ்சிஆர்டியில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு என்சிஆர்டி வேணாம் எஸ்சிஆர்டி வேணாம் ரெண்டும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு இடத்துல எனக்கு ஆல் இன் ஆல் இருக்கணும்னா லூசன் புக் எடுக்கிறது பெஸ்ட். ஸோ ஒன்று என்சிஆர்டி எடுங்க, இல்லை எஸ்சிஆர்டி எடுங்க, இல்லைனா லூசன்ட் எடுங்க. மூணுமே நம்ம படிக்க முடியாது. ஸோ மூணுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறது பெஸ்ட். அடுத்து பிஒய்க்யூஸ். உங்களோட ப்ரிப்ரேஷனை கரெக்டாக ஒரு நேர்கோட்டில் வச்சுக்கிறது, எக்ஸாம் ரெலவெண்ட்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஒய்க்யூஸ் தான். ஏன்னா இப்போ ரயில்வேஸில் நிறைய எக்ஸாம்ஸ் நடக்குது, ஏஎல்பிஸ் நடக்குது, ஜேஇஸ் நடக்குது. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாலும் இப்போ சயின்ஸ் வருது. இப்போ அந்த சயின்ஸுக்கும் என்டிபிசி சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கும். இந்த 11th and 12th லெவலில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் அவங்க கேட்பாங்க, கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். பட் என்டிபிசின்றது அந்த 10th லெவலோடு நிற்கும். அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த லெவலில் கொஷின்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்ரேஷன்ஸ் போகணும். அப்போ என்டிபிசி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே இந்த பிஒய்க்யூஸை ஒரு சப்போர்ட்டிவ் மெட்டீரியலாக கையில் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மஸ்ட். அடுத்து டெஸ்ட் சீரீஸ். கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் சீரீஸ் வச்சுருக்கணும். இந்த டெஸ்ட் சீரீஸ் பிஒய்க்யூஸ் இல்லாமல் இருக்கணும். ஓகே, பிஒய்க்யூஸ் ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். பட் பிஒய்க்யூஸ் இல்லாமல் ஒரு டெஸ்ட் சீரீஸ்ன்னு ஒன்று கையில் வச்சுக்கணும். பட் இந்த டெஸ்ட் சீரீஸ் இப்போ எடுக்கணும் நம்ம அவசியம் கிடையாது. எப்போ நம்ம ஒரு 70% சிலபஸாவது நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோமோ, நம்ம ஃபீல் பண்ணுறோமோ, அப்போ நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். 100% முடிச்சுட்டு டெஸ்ட் சீரீஸ் போகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா 100% ஒரு பாயிண்ட் வரவே வராது. எப்படி படித்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி இருக்கும், நிறைய மிஸ் பண்ண மாதிரி தெரியும். இல்லை ஓரளவுக்கு நான் நல்லாவே கவர் பண்ணிட்டேன்னா நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் எடுத்து டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெஸ்ட்டு எடுக்கும்போது செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும் டாபிக் வைஸாக. ஏன்னா ஒரு டாப்பிக்லையுமே நம்ம நிறைய டைம் எடுப்போம். அப்போ செக்ஷன் வைஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களால் டைமை மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் டைம் மேனேஜ் பண்ண முடியாது. முதல்ல செக்ஷனாக பண்ண ஆரம்பிங்க. அது பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஃபுல் மார்க் டெஸ்ட்டுக்குள்ளே போகும்போது நம்மளால் டைம் மேனேஜ் பண்ண முடியும். அப்போ டெஸ்ட் சீரீஸ் என்ன பார்க்கலான்னா, எங்களோட சஜஷன்ஸ் மேக்ஸிமம் எல்லாருமே இப்போதைக்கு நல்லாவே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குன்னா டெஸ்ட் புக் போய்க்கலாம். இல்லை கொஞ்சம் நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா ஆலிபோர்ட் போகலாம். பட் ஆலிபோர்டோட டெஸ்ட் புக்கே நல்லாவே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் கையில் வச்சுக்கலாம். இது ரொம்பவே ரெலவெண்ட்டாக இருக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இருக்க முக்கியமான சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப். ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் சோர்ஸ்ன்னு சொல்கிறதுல 2-3 விஷயங்கள் இருக்குது. மொதல் விஷயம், நம்ம டெய்லி ஈவினிங் 6:30 to 8:30 லைவ் செஷன்ஸ் நம்ம வந்துட்டுருக்கோம். இந்த லைவ் செஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான கிராஷ் கோர்ஸ் நம்ம கொண்டு வரோம். ஒரு டாப்பிக்கை நம்ம ஒரு டிஸ்கஷன் போயிட்டு அதுலேருந்து நம்ம கொஷின் சால்வ் பண்ணிட்டு வரோம். 6:30லேருந்து 7:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் லைவ் செஷன் போகும். ஸோ ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா 2-3 நாள் அங்கே எடுப்பாங்க. இப்போ எல்சிஎம்ஹெச்எஃப் 2 நாள் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது பேஸ் பண்ணி கொஷின்ஸும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுவாங்க. அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன்ஸும் அவங்க கொடுப்பாங்க. ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் டெலகிராம் சேனல் நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்மளோட டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் டவுட்ஸ் வந்துச்சுன்னா மறுபடியும் இந்த லைவ் செஷனுக்கே வரலாம். ஸோ 7:30 இருந்து 8:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் லைவ் செஷன் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி லைவ் செஷன்ஸ் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சப் டாபிக் வரைக்குமே போவோம். ஒரு நாளைக்கு நம்ம புத்திசம், ஜெயினிசம், ப்ரீ ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அது போக இதுக்கப்புறம் வரக்கூடிய சாட்டர்டேஸ் இருக்கும்ல, இந்த சாட்டர்டேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு
மேரத்தான் செஷன்ஸ் போக ஆரம்பிக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சாட்டர்டேஸ் அன்றைக்கி. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இதுக்கப்புறம் சாட்டர்டேஸ் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுக்கலாம். இது போக நான் இன்னும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்டிங் பிகினராக இருக்கேனா, இப்போ தான் ஆர்ஆர்பிக்குள்ளேயே நான் வரேன், நான் ரொம்ப ஸ்டார்ட்லேருந்து பண்ணணும், ரொம்ப டீப்பாக நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஆர்ஆர்பி கோர்சஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்ஆர்பி கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 days பிளானரோட நம்ம இப்போது லான்ச் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாபிக் படிக்கணும், நீங்கள் படிக்கக்கூடிய டாப்பிக்குக்கான வீடியோ லெக்சர்ஸ் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுப்போம். ஒன்லைனர் மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் நம்ம கொடுத்துருவோம். அன்னன்னைக்கான டாப்பிக்கு பேஸ் பண்ண ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் உங்களுக்கு வந்துடும். அப்போயே அதே பிளானரில் இப்போ நீங்கள் படித்த டாபிக்ஸை எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுவோம் நம்ம மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு சில டாபிக்ஸ் கம்பைண்டாக முடிக்கும் போது அதுக்கான லைவ் செஷன்ஸ் நம்ம வருவோம். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். ஓகேவா? பட் இது வந்து நம்ம பே பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பெய்ட் கோர்ஸ். பட் நான் வந்து எனக்கு ப்ரிப்ரேஷனாக ஓரளவுக்கு நான் நல்லா பண்ணிட்டேன். இப்போ நான் மேக்ஸிமம் நிறைய கொஷின் தான் சால்வ் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் கிராஷ் கோர்ஸ்க்குள்ளேயே போகலாம். லைவில் யூடியூப் லைவில் நம்ம ஃப்ரீயாகவே போட்டுட்ருக்கோம். ஸோ சாட்டர்டேஸ் பார்த்திங்கன்னா அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ஸும் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஓகே, அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ரோக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஸ்டாட்டிக் ஜிகேக்கும் நல்ல வெயிட்டேஜ் இருக்குது ஆர்ஆர்பி என்டிபிசியில். அப்போ ஸ்டாட்டிக் ஜிகேக்கு இப்போதைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பினக்கலோட ஸ்டாட்டிக் ஜிகே புக் ஒன்று இருக்கும். அந்த பினக்கல் ஸ்டாட்டிக் ஜிகே புக்கு வாங்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அகெயின் சோர்சஸ் அது பெய்ட் கோர்ஸோ இல்லை புக்ஸோ என்ன தான் சூப்பராக இருந்தாலுமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிப்ரேஷனில் ஒரு 30% மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ணும். உள்ளதில் ரொம்ப ரொம்ப சூப்பரான புக்ஸு, ரொம்ப சூப்பரான ஃபேக்கல்ட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படி இருந்தாலுமே உங்கள் ப்ரிப்ரேஷனில் ஒரு 30% தான். 70% இதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்கன்றது தான் இருக்குது. ஸோ இந்த சோர்சஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். பட் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சோர்சஸை நான் எப்படி டெய்லி யூட்டிலைஸ் பண்ண போகிறேன், அதுக்கான பிளான்லாம் என்ன இருக்குது, அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் பிளானர் போட்டு நம்ம அந்த கோர்ஸ் கொண்டு வந்தது மெயினான ரீசனே அதுதான். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கலாம், பட் அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுன்றது மட்டும்தான் அந்த பிளானர். ஸோ நீங்களும் உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸை பிளான் பண்ணும்போது இது எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறோன்றதை பிளான் பண்ணிக்கிட்டு இந்த சோர்சஸில் கை வைங்க. இது போக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டெலகிராம் சேனலை முதல்ல ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ டெலகிராம் சேனலோட ஐடிஸ் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் கூகுளில் டெலகிராமில் போய்ட்டு டிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்னு நீங்கள் போட்டாலே நம்ம சேனல் வரும். ஒன்று டிஸ்கஷன் குரூப் ஒன்று வச்சுருப்போம், இன்னொன்று வந்து அப்டேட்ஸ்க்கான ஒரு குரூப் வச்சுருப்போம். இது ரெண்டுத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட கொஷின்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.